சத்தியமா அப்படி ஒரு செய்தி வந்து மனுஷன் வந்து 100 வருஷத்துல எவ்வளவு பேரை பார்த்துருப்பாரு, எவ்வளவு தோழர்களை பார்த்துருப்பாரு, எவ்வளவு அதிகாரத்தை பார்த்துருப்பாரு. நம்மள போய் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு அவர் வீட்டுக்கு போனார். நீங்க நம்ப மாட்டேங்க, என் கூட இந்த வீரராகவன் வந்து அவரு கூட வந்தாரு. அவன் போய் அவருக்கு ஒரு வழக்கம் போல இந்த தமிழ் கல்ச்சர் கலாச்சார பிரகாரம் ஒரு ஷால்லாம் போட்டவர் வந்து அவங்க பேத்தியை கூப்பிட்டு என்ன சொன்னார். உடனே அவங்க பேத்தி உள்ள போய் அவங்க ஒரு ஷால் எடுத்துருந்தாங்க. அவரு எனக்கு ஒரு ஷால் போட்டார். நான் வந்து எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் கௌரவம் அப்படிலாம் நினைக்கிறேன். ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் இது. 100 வருஷத்துல 100 வயசுல மிகப்பெரிய தலைவனுடைய ஞாபகத்துல நாம இருக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். இங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மோகன், கார்த்திக், ஈஸ்வரன், நம்ம மங்களம், முத்துராமன் அப்படின்னு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எல்லாருமே 60 கடந்தவர். 60 வயசுக்கு மேல அந்த லைஃப்பை திரும்பி பார்த்தா இன்னும் பண்ணிக்கிறோம் லைஃப்ப அப்படின்னு திரும்பி பார்த்தா நடுங்கணும். ஆனா ஒண்ணுமே பண்ணலையோ அப்படின்னு தோணுது. பல பேருடைய லைஃப்ல என்ன பண்ணிட்டோம், பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுக்கிறோம், பிள்ளைங்களுக்காக ஒரு 2 வீடு கட்டிக்கிறோம், ஒரு வீடு கட்டிக்கிறோம், சில கோடிகள் சில லட்சங்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே பண்ணல. இதை சேர்ப்பதற்காக எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு நம்பிக்கை இழப்புகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவுதான் நம்ம பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். என் லைஃப்ல ஒரு முறை நான் எழுதியிருக்காங்க. கரெக்டா 1 மணி நேரம் நம்மளோட கார்ல பயணம் பண்ணேன். திருச்சியில நாங்கள் 2 பேரும் ஒரு மீட்டிங் போனோம். என்னெல்லாம் அவருக்கு தெரியாது. நான் ஒரு நாள் அப்பயே பயங்கர மரியாதை வச்சு நான் டக்குனு என் கையை பிடிச்சி கேட்டாரு, செல்வரையா நிலம் வச்சுக்கிறீங்களா ஐயா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, என் நல்லா இருக்கு. உயிர் போயிடுச்சு அப்படின்னா வித்துறாருங்க ஐயா அப்படின்னு. நான் வந்து கேஷ்பேக் கேட்டேன். ஐயா வாங்குறவங்க காம்பவுண்ட் போட்டு உங்களையே செக்யூரிட்டி கார்டை நிற்க வச்சிருவாங்க. நான் வந்து ஒரே புரிஞ்சிருச்சு. இதை நீங்க நேரா பார்க்கணும்னா தயவு செய்து இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறீங்கள, அப்போ வந்து கிரிவலத்தை தாண்டி பண்ணி இப்படி அப்படி போச்சுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அங்க வந்து ஒரு 6-7 கிராமம் இருக்குது. ஐயம்பாளையம், ஆடையூர், அடியண்ணாமலை அப்படின்னு. எல்லா கிராமத்துல இருக்கிற விவசாயிகளும் அவங்க நடத்த வெள்ளக்காரங்க இருக்குதான் அவன் பினாமி பேர்ல வாங்கினான். இந்த ஊர்க்காரன் பேர்ல பினாமி பேர்ல வாங்கி இந்த சம்சாரி என்னடா பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு செக்யூரிட்டி அனுப்புறான். அவனும் காம்பவுண்ட் போட்டான், கேட் போட்டான். இவன் வந்து செக்யூரிட்டி கார் அவனுக்கு கார் தான் சொல்லிச்சுன்னா தந்து விடும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய துயரம் வந்து இது. நான் ஊருக்கு வரும்போது பார்த்தா திருவண்ணாமலை முழுக்க பேனர் வச்சுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 100 பேனர் வச்சுக்கிறான். என்ன பேனர் அது அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் சேர்ந்து மாநில மாநாடு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தேசிய தலைவர் இருக்கிறார். நான் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னன்னா தியாகிகள் மாநாடு நம்ம பார்த்துக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு பார்த்துக்கிறோம், திகா மாநாடு பார்த்துக்கிறோம். ரியல் எஸ்டேட் காரன் போய் என்னடா மாநாடு நடத்துவான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா விளைநிலங்களையும் ரியல் எஸ்டேட்டாக மாற்றுவோம் அப்படின்னு யோசனை இருப்பானா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இப்ப வந்து நம்ம வந்து மினரல் வாட்டர் அப்படின்னு தண்ணிய பாட்டில் வச்சுட்டோம். நான் 2 செய்தி படிச்சேன். முதல் யாரோ ஒருத்தர் உலகத்துல சோத்துக்கு காசு வாங்கணும்னு ஹோட்டல் வச்சிருப்பான் இல்லையா? இந்த உலகம் முழுக்க முக்கியமான தொழில் ஹோட்டல் தொழில் தான். ஆனால் முதல் யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா அதுக்கு ஒரு பில் போட்டு காசு வாங்கணும்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் வந்து பாட்டில் பேரை போய் இப்ப தாத்தா சொல்றான், தாத்தா நான் பிசினஸ் ஆரம்பிப்பேன். என்ன பிசினஸ்? தண்ணியை விற்க போறேன். அவங்க அப்பயே ஹார்ட் அட்டாக் செத்துப்பான். தண்ணி எப்படி விற்பேன், பாட்டில் அடைச்சி விற்பேன். அந்த துயரம் வந்து அப்படியே பார்த்தேன். வந்தவங்களே பெரும்பாலும் ஒரு 99% இந்த ஹால்ல பாட்டில்ஸ் இல்லை. அது வந்து தண்ணி வந்து புடிச்சு குடிடா. டம்ளர்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, சொம்பு எங்க போச்சுன்னு தெரியல, ஜக்கு எங்க போச்சுன்னு தெரியல. இதெல்லாம் எடுத்துட்டு எதுக்குடா ஒரு வாழ்க்கை வாழணும்? அதுல நம்ம எங்க இருந்து இதை ஆரம்பிக்கிறோம்னா
நம்ம கட்டுற வீடுகள் வந்து முற்றம் வச்சு மழை பெஞ்சா தண்ணி வந்து அதே முற்றத்துல ஊத்தும். நாம வந்து பாத்திரங்களை நகர்த்தி மழையில வடிக்கிற சோறு இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு வெள்ளை வெளியேன்னு இருக்கும், தனி ருசி இருக்கும் மழை தண்ணிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டா அந்த மாதிரியான வீடுகளை எல்லாத்தையும் ஒரு துளி இல்லாம இடிச்சுட்டு பெட்டி வீடுகள் கட்டுறோம், பாக்ஸ் வீடுகள் கட்டுறோம். இந்த பாக்ஸ் வீடுகளை எப்படி கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 4 கேட் வைக்கிறோம். அதாவது எந்த மனுஷனும் உள்ள வந்தாங்க 4 கேட் வச்சு ஒரு பெருமையா வேற சொல்றாங்க. எங்க வீட்டுல ஒரு நில கதவு இருக்கு, அந்த கதவு தேக்கிலேயே பண்ணது, அது மட்டும் 5 லட்சம் ரூபாய். எதுக்கு 5 லட்சம் ரூபாய் கதவு போடுறேன்? 5 லட்சம் ரூபாய் கதவு எது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா எவனுமே உள்ள வந்தாங்க. அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடுகள் எப்படி இருந்துச்சு, திண்ணை வச்சிருந்துச்சு. அந்த திண்ணையில யார் வேணாலும் போய் உட்காரலாம். அவன் என்ன ஜாதி என்ன மதம், வழியில போறவன் யார் வேணாலும் திண்ணையில போய் உட்காரும். அவன் திண்ணை எல்லார் வீட்டு திண்ணை வழிபோக்கர்கள் இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து எட்டி பார்ப்பாங்க, பெண்களோ ஆண்களோ எட்டி பார்த்து வெளியே 2 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா மோர் டைம்னா மோர் கொடுக்கணும், டீ டைம்னா டீ கொடுக்கணும், சோறு டைம்னா உங்களோட சேர்ந்து அவங்களுக்கு சோறு போடணும். இதான் நம்முடைய கலாச்சாரமா இருந்துச்சு. முதல் விஷயம் நம்ம ஜேசி வச்சு திண்ணை எடுத்துட்டோம். திண்ணை எடுத்து அப்புறம் அந்த வீட்டெல்லாம் வச்சுட்டு ஸ்கொயர் பில்டிங்ஸ் கட்டி யாரும் உள்ள வராங்க. அப்புறம் பியர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதை. யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருப்பானா நாய். நம்ம காலையில அந்த நாய் இருக்குது, ஏசி ரூம்ல இருக்குது. இந்த நாய் அந்த நாயை காலைல வாக்கிங் கூட்டு போகுது. வாழ்க்கை வந்து அந்த மாதிரியான ஒரு துயரமான இடத்துல சத்தியமா நான் வந்து ஏதோ சென்னையில நடக்கிற ஒரு இலக்கிய கூட்டம் மாதிரி இருக்கும். ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்கன்னு நம்பி வந்துட்டாங்க. எனக்கு அந்த கேட்ல நுழையும் போதே பயங்கர கூச்சமாயி அப்படியே திரும்பி போயிடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பொங்கல் விழா அப்புறம் கம்ப்ளீட்டா இது வேற கல்ச்சர். இங்க நம்ம பார்த்த எல்லாமே சுந்தரமூர்த்தி உட்பட ஒரு பச்சை லுங்கி கட்டின்னு நம்மாழ்வார் கையை பிடிச்சி கேட்டார்ல, ஐயா நலத்தை வித்துறாதீங்கயா, உங்களே செக்யூரிட்டி கார்டா போட்டுருவாங்க. அது வந்து இப்ப எங்க நகரம் முழுக்க அப்படி ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் காரணங்க பெரியதான் போன் தான் அவங்களுடைய ஆயுதமா. நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம பொண்ணுங்களை ரியல் எஸ்டேட் காரணங்க கட்டி கொடுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா வச்சிருக்கோம். ஆமா உண்மையிலே சார், யாராவது நம்ம வந்து அந்த பொண்ணு கேட்டாங்கன்னா நீ ஐடி எல்லாம் வேலை செய்ய, அதெல்லாம் வேற, நீ ரியல் எஸ்டேட் பண்ணலையா, ரைட் அதெல்லாம் ரைட்டு, நல்லா வச்சுக்கியான்னு கேட்டு போய் சித்தா பட்டா எடுத்துன்னு வாடான்னு. இந்த எதுக்கு உண்மையிலே சீரியஸா சொல்றேன். இப்ப அமெரிக்கா போயிட்டு, அமெரிக்கா போனா மிகப்பெரிய பில்டிங்ஸ் முன்னாடி சாதாரணமா டென்ட் போட்டு ஷெட், பாலித்தீன் பையில ஷெட் போட்டு உட்காந்துக்கலாம். வெள்ளக்கார கையில ஒரு போர்டு வச்சுக்கலாம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அட்லீஸ்ட் $1 அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதிக்கிறான். ஒண்ணுல அவனும் பிச்சை தான் இருக்கிறான். நம்ம வந்து பஸ்ல அம்மா தாயேன்றான், அவன் வந்து இங்கிலீஷ்ல ப்ளீஸ் ஹெல்ப் மீ $1. இப்பெல்லாம் யாரா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடுன்றீங்க, கோட்டீஸ்வரர் நாடுன்றீங்க, ஒரு வீட்டுல 10 கார் உண்மையிலே இருக்கு. சுபிட்சமாதான் இருக்கிறான். ஆனா இவனும் இருக்கிறான். இவன் யாரானா நாம இவனை பெக்கர்ஸ் பிச்சைக்காரன். அவன் என்ன சொல்றா, ஹோம்லெஸ், வீடற்றவர்கள் அப்படின்றான். நாமளும் இப்போ லேண்ட்லெஸ், நிலமற்றவர்கள் அப்படின்னு ஒரு பகுதி உருவாயினே. இந்த 3 தலைமுறையில நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சோம். என்ன எப்படிடா பிள்ளைய படிக்க வச்ச அப்படின்னு கேட்டா, 2 ஏக்கரை வித்துட்டோம் சார், 3 ஏக்கரை வித்துட்டோம் சார். இப்பதான் நமக்கு தோணுது அதெல்லாம் விற்காமலே இருந்துருவான். அப்ப இந்த புள்ள சார் அது படிக்காமலே இருந்துருவான். உண்மையிலே இல்ல சார், நான் படிப்புக்கு எதிராக சத்தியமா பேசுறேன். இந்த பசங்க சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். இந்த புள்ள பிடிக்கிற மாதிரி இந்த மெஞ்சா வேன் சுத்துது இல்ல, நாய் பிடிக்கிறது வேன் சுத்துற மாதிரி நாம எல்லா பெற்றோர்களும் என்ன நினைச்சிட்டோம்னா, இந்த வேன்ல நம்ம பிள்ளைய நம்ம பேரனை தூக்கி போட்டா அது வந்து பயங்கரமா உருப்பட்டு கலெக்டர் ஆயிடும் நினைச்சோம். எங்கேயோ 1 2 அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா கூட உருப்படும். நான் பிரைவேட் ஸ்கூலுக்கு எதிராக சொல்றேன். இந்த கல்வி நம்ம குழந்தைகளை மனிதநேய மிக்கவர்களாக மாற்றி இருக்கிறதா, அது ஒரு பெரிய கொஸ்டின், மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. என்னன்னா
நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த டிவியில பேட்டி கொடுப்பாங்கல்ல, ரிசல்ட் வந்தோடனே +2 ரிசல்ட் வந்தோடனே அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 489 மார்க் வாங்கிருக்காங்கன்னு வச்சுங்க. 500க்கு இன்னும் எத்தனை மார்க் கம்மி? 11 மார்க் கம்மி. அந்த குழந்தை வந்து டிவியில ஒப்பாரி இருக்கு. என்னன்னா 11 மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சு. அப்படி அந்த குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு டிவியில பேட்டி எடுத்தாங்க. என்னவா ஆக போறேன்னு கேட்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரே பதில் தானே, நான் இதய நோய் நிபுணராகி எங்க ஊர்லயே ஒரு இலவச மருத்துவமனை தந்து எங்க ஊர்ல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நான் வைத்தியம் பார்க்க போறேன். ஒரு நாய் கூட சத்தியமா ஹார்ட் அட்டாக் வந்தாவே நலங்கள்லாம் விற்க வேண்டியதா. இவன் போய் இலவச வைத்தியம் இப்ப என்னன்னா இப்ப ஒழிச்சாச்சு. பேட்டிலாம் இப்பெல்லாம் கொடுக்குறது பாத்துக்கோங்க. அந்த கமிட்டியில நான் தான் இருக்கேன். அதெல்லாம் இப்படிலாம் பேச முடியாது சார். நீங்க ஒரு யாரும் ஷாக் ஆகுதுன்னா ஒரு உண்மையை சொல்றேன். நான் 8% பேர் 9% பேர் இந்த மாதிரி ரேங்க் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கல்ல, இதே ஒரு நிபுணர் ஆக போறாங்க. அவங்க ஜெயில இருக்கிறாங்க, குற்றவாளிகள். ஏன்னா அவனுடைய மிகப்பெரிய எய்மே பணம் சம்பாதிக்கிட்டாச்சு. என்னன்னா இந்த பசங்க படிச்சு டாக்டர் ஆகி இந்த பாப்பா மட்டும் அந்த அந்த குழந்தைங்களுக்கு என்ன அந்த பசங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, படிச்சு வராங்களா, ஒரு டாக்டர் ஆகிறாங்களா, இந்த உலகத்திலே மிக ப்ரொஃபஷனலான மிக தூய்மையான உத்தியோகம் நம்ம கிடைக்கிறோம். டாக்டர் கடவுளுக்கு ஈக்குவலா பார்க்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு ஜுரம் சார் அப்படின்னு நம்ம மோகன் கார்த்திக் மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் குண்டாகிறவங்க போயிட்டா பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறான். எடுத்து பார்த்தா நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறான். ஜுரத்துக்கு எதுக்குடா எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்படின்னா அப்புறம் ஒரு பின்னணி தெரியுது. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா 6000 ரூபாய், அதுல டாக்டர் கமிஷன் மட்டும் 2000 ரூபாய். இது வேற தொழில் இல்லை, கேவலமா இல்லை. அப்ப மனிதர்களுடைய உயிர்கள்ல இந்த மார்க்கை வச்சு விளையாடுறாங்க. அது இல்லை. நான் பல தடவை சொல்லுவேன். நான் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆபீஸ்ல வேலை பார்த்தேன். எங்க ஆபீஸ்ல வந்து 24 வயசுல EEE முடிச்சுட்டு அப்படியே தேவதைகள் மாதிரி பெண்கள் வந்து என் பொண்ணு மாதிரி பார்ப்போம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸா ஜாயின் பண்ணாங்க. ஒரு பொண்ணு என் டேபிள்ல உட்காந்து ஜாயினிங் ரிப்போர்ட் இருக்கு. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன்னு எழுதினேன். என்ன கேட்குது, பாபா சார் நம்ம ஆபீஸ்ல எப்படி பழக்கம் சார் அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பழக்கமான சார், காசு நீங்க வாங்கி பிரிச்சு கொடுப்பீங்களா இல்ல நாங்களே வாங்கிக்கலாமா? சத்தியமா 24 வயசுல ஒரு பொண்ணு ஒரு சிஸ்டம் காசு நீ வாங்கி பிரிச்சு வா, இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பிரிச்சு கொடுப்பாருன்னு சொல்லி வச்சுன்னா என்ன புண்ணாக்கு நான் படிக்கணும், களை வெட்ட போறோம். இந்த கல்வியை அதை சொல்லிக் கொடுக்க கூடாதுல்ல. அந்த பெண்ணை மேன்மையான விஷயத்த சொல்லிக் கொடுக்குறதுல காமராஜர் அவங்களாம் இன்னைக்கும் காமராஜர் மேல அப்படி ஒரு பக்தியில இருக்கு. காமராஜர் வந்து ஒரு தடவை சேலத்துக்கு வந்தப்போ ஒரு எஸ்பியை கேட்கிறாரு. ஒருத்தர் சுப்ராயுடு அப்படின்னு ஒருத்தர் ஒரு தியாகியை சொல்லி அவர் எங்கேயா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. எஸ்பி பதில், ஐயா அவரு எனக்கு தெரியுங்க, அவர் வந்து அவர் வீட்டு சந்திர நம்ம நுழையாது, அதனால தூக்கி வந்தாங்க. யார தியாகி காமராஜ் தூக்கி வந்துருக்கா? டேய் அவர்லாம் நல்லா நீ இல்லடா நான் இல்லடா. அப்ப என்னன்னா மனித மதிப்பீடுகள் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க பணம் சார்ந்து மாற்றப்பட்டது.